நான் தப்பாக சொல்லிட்டேங்க. கரெக்டாக 2 மணி நேரம் ஆயிருக்குங்க. அதாவது இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 20/2/2025 வருஷம். நாங்கள் ஏற ஆரம்பிச்சது காலையில் 7 மணி. 7 மணி ஆரம்பித்து 9 மணிக்கு உச்சிக்கு வந்துட்டோம். நான் 6 மணின்னு சொல்லிட்டேன். 2 மணி நேரத்தில் ஏறிட்டேங்க. ஆனால் 2 மணி நேரம் ஏறிட்டோன்றது ஓரளவுக்கு சீக்கிரம் தான். ஆனால் 3 மணி நேரம் கூட ஏறலாம், 4 மணி நேரம் கூட ஏறலாம், பொறுமையாக ஏறலாம். ஏன்னா இது முழுக்க ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமான மலை தான் இது. எந்த உயிருக்கு எந்த வித உத்தரவாதமும் கிடையாது இந்த இடத்துல. தயவு செஞ்சு அதை மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன். எந்த வித உத்தரவாதமும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடம் தான் இது. இது வந்து மலையோட டாப். இப்போ டைம் கரெக்டாக 9 மணி. 2 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதை பாருங்க, இதுதான் மழையோட ஃபுல் டாப்பு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இல்லை, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கோ ஹோட்டலோ எதுவுமே கிடையாதுங்க. நல்லா நினப்பு வச்சுங்க. நீங்கள் வரதா இருந்தால் ஒட்டஞ்சத்திரத்துலேயே வாங்கிடுங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் வண்டி ஏறி கீரனூரில் வந்து வாங்கினுச்சுன்னா எதுவுமே இருக்காது. இல்லைனா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் கடைங்க இருக்குன்றாங்க. அங்கே போய் பிஸ்கெட்டோ இல்லைன்னா ஹோட்டலோ இருக்குதா பார்த்து சாப்பிட்டு வந்தால் தான் உண்டு. குளிக்க கூட முடியாது. இப்போ கூட நாங்கள் கூட குளிக்கல. ஏன்னா நைட் ட்ராவல் பண்ணி காலைல 5 மணிக்கே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். கீரனூர் மல்லிகார்ஜுனா கொன்றைங்கமலைக்கு வந்துட்டோம். அதனால் இங்கே குளிக்கிறதுக்கு அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு ஃப்ரூட்ஸுக்கு திரும்ப எந்த வித உத்தரவாதம் எதுவும் கிடையாது, ஃபெசிலிட்டி கிடையாது. அதை நினப்பு வச்சுங்க. கண்டிப்பாக இங்கே வந்து பைரவருக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு பால் பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து வந்துடுங்க. அவர் கூகுள் லொக்கேஷன் அவரே கூட்டிட்டு போய் உங்களுக்கு மேலே டாப் விட்டுருவார். வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணுங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளால் கண்டிப்பாக மலையே ஏற முடியறதுக்கான எல்லா வசதியும் இருந்தாலும் நம்ம ஏற முடியாத சூழ்நிலை, உடம்பு ஒத்துழைக்காது. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக வந்து ஏறணும். இப்போ தான் வெயிலே தெரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. பாருங்க.